வணக்கம் 7 Winstar டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளோயரோட ஹேண்டிலை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ப்ளோயரில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை சென்ஸ் பண்ணக்கூடிய இங்கே சென்சார் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, சிலர் மேக்னெட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன பொருள் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற விஷயத்தை நம்ம மூலியமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்களுக்கு புரியும். அதாவது ப்ளோயர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேண்டில் எடுத்துட்டோம்னா என்ன நம்ம ஹீட் செட் பண்ணுறோமோ, என்ன ஏர் செட் பண்ணுறோமோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹீட் பண்ணி நம்ம அந்த வேலையை செஞ்சுட்ருப்போம். நம்ம வேலை செஞ்சுட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹேண்டில் வைக்கும்போது இதோட ஹீட்டானது குறைய ஆரம்பிக்கணும், ஏர் ஃப்ளோ அதிகமாக இருக்கணும். ஏன்னா ஹீட்டை வந்து கூல் பண்ணுறதுக்கு ஏர் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் ஃப்ளம்மண்ட் ஃபால்ட் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த ஹேண்டில் நான் வச்சதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகுது, இதுக்கு என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருப்பாங்க அல்லது நம்ம மேக்னெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற விஷயம் நிறைய பேர் குழப்பம் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுக்கு சார் ஹேண்டில் எடுத்து நான் திரும்ப வைக்கும்போது குறைய மாட்டேது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன சார் சொல்யூஷன்? ஹேண்டிலே மாற்றுவாங்க நிறைய பேர். ஹேண்டிலே செட்டாக வாங்கி மாற்றுவாங்க சார். அதை பண்ணணும் அவசியம் இல்லை. சிம்பிளாக ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். நம்ம அந்த பொருளை செக் பண்ணி அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி நான் மல்டிமீட்டர் வச்சு ட்ரேஸ் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ நான் ஹேண்டில் வச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ஏர் ஃப்ளோ அதிகமாகிடும், அதுக்கப்புறம் ஹீட் ஆனது குறைய ஆரம்பிச்சிடும். இப்படி ப்ராப்பராக வேலை செய்ய வைக்கணும். தொடர்ந்து நீங்கள் ப்ளோயர் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ளோயர் கம்ப்ளைண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த ஹேண்டிலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் இருக்கக்கூடிய அந்த பொருள் என்ன பொருள் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த டைப்பான சுவிட்ச் பண்ணக்கூடிய ஒரு பொருள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பொருளை நம்ம மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். மல்டிமீட்டர் 2 ரோப்பை நம்ம பீப்ஸ் ஆன் கன்டினியூட்டி சிம்பிள் வச்சு நம்ம செக் பண்ணுறோம். எந்த வேல்யூமே நம்மளுக்கு காமிக்கலை. பின்ன மாற்றி வச்சு நான் செக் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுமே இதில் காமிக்கலாம். இப்போ இந்த பொருள் எப்படி சார் சுவிட்சாக வேலை செய்யும்? எப்படி வேலை செய்யும் அப்படின்னால், மேக்னெட்டில் டச் பண்ணும்போது, மேக்னெட்டை கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா சுவிட்சாக வேலை செய்யும். 2 பாயிண்ட்டுமே டச் ஆக ஆரம்பிச்சிடும். இதை நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். 2 பாயிண்டில் டச் பண்ணும்போது அந்த உள்ளே இருக்க அந்த 2 பாயிண்ட்டுமே கான்டாக்ட் கிடச்சிரும், பீப் சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மேக்னெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அந்த சுவிட்சை, இந்த மாதிரி கான்டாக்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதை மேக்னெட்டில் கனெக்ட் பண்ணும்போது இந்த 2 பாயிண்ட்டுமே உள்ளே இருக்க பாயிண்ட் வந்து டச் ஆக ஆரம்பிக்கும். இதை சென்ஸ் பண்ணி தான் அப்போ மேக்னெட் பக்கத்தில் நம்ம கொண்டு போகிறோம்னு சொன்னால் இது கனெக்ஷன் கிடச்சிரும். அப்போ அந்த சர்க்யூட் ஆனது ஹீட்டை வந்து கட் பண்ணிவிட்டு ஏரை மட்டும் கொடுக்கும். அப்போ ஜஸ்ட் வந்து ஒரு சுவிட்சு வெறும் 20 ரூபா இருக்கும் அந்த சுவிட்சு, ஒரு மேக்னெட்டு. இதான் இந்த கான்செப்ட் படி சென்சார்னு சொல்கிறாங்க. சென்சார் கிடையாது, வெறும் மேக்னெட் கான்செப்ட் தான். இந்த பொருளை வச்சு சுவிட்சிங் பண்ணக்கூடிய பொருளை வச்சு நம்ம மேக்னெட்டில் கனெக்ட் பண்ணும்போது அது ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். தனியாக நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் அது ஓம்ஸ் எதுவுமே காட்டாது, அது பீப் சவுண்ட் அடிக்காது, கனெக்டிவிட்டி காட்டாது. மேக்னெட்டோட கனெக்ட் பண்ணும்போது அது வேலை செய்யும். இதை நான் உங்களுக்கு வந்து இப்போ தெளிவாக நம்ம வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்க என்ன டைப் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சுவிட்ச் ஆப்ஷனில் அதாவது இது எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னா 2 பின் டைப் இருக்குது. அதுக்கு சின்ன கேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. நார்மலாக இருக்கும்போது அது என்ன பண்ணுன்னா 2மே டச் ஆகாமல் இருக்கும். மேக்னெட்டை கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா 2மே டச் ஆகிடும், அந்த 2 பின்னுமே டச் ஆகும். அப்போ கான்டாக்ட் கிடச்சி அந்த ஃபங்க்ஷன் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது ஹீட்டு கட் பண்ணிவிட்டு ஏர் மட்டும் இங்கே ஃப்ளோ ஆகி நம்மளுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும். இந்த வெறும் அந்த சின்ன ஒரு கான்செப்ட் வச்சு நம்ம இதில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அப்போ ஜஸ்ட் இந்த சுவிட்சை மட்டும் நீங்கள் வாங்கி போட்டாலே போதும். அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு, கட் ஆஃப் ஆகலை உங்களுக்கு அப்படின்னால் கண்டிப்பாக இந்த சுவிட்சை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். இதில் நான் மேக்னெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம டச் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். டச் ஆகும்போது தான் நமக்கு கான்டாக்ட் கிடைக்கும். அந்த மேக்னெட்டோடு சேரும்போது அது கனெக்ட் ஆகும்போது, மேக்னெட்டில் கனெக்ட் ஆகும்போது 2 பாயிண்ட்டையும் ஒட்ட ஆரம்பிச்சிடும், ஒட்டிடும். இப்போ பார்த்தீங்களான்னு தெரியும், அந்த ஒட்டுறது தனியாக தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் வெளியில் எடுத்தது பாருங்கள், அந்த கொஞ்சம் கேப் தெரியும். அதில் பக்கத்தில் கொண்டு வந்தால் 2மே டச் ஆகிரும், 2 ஒன்றா சேர்ந்துருக்கும், ஒட்டி இருக்கும். இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம
அந்த ஹேண்டிலை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.